உம்மாச்சி காப்பாத்த பக்தி சேனல்களுக்கு ரசிகப்பிரியா லலிதாவின் பணிவான வணக்கங்களும் நமஸ்காரங்களும். இன்றைய தினம் வசந்த நவராத்திரியோட 9ஆம் நாள். இந்த நாள்ல என்ன தெய்வம் வணங்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வசந்த நவராத்திரி 9ஆம் நாள் ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை விஜயதசமியோட இந்த விரதம் முடிகிறது. இந்த நாள்ல ஆலயங்கள் நடக்கிற சண்டி ஹோமம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தியானது. இன்றைய தினத்திற்கான தேவி அப்படின்னு பார்த்தோம்னா லலிதா மகாத்திரிபுர சுந்தரி தான். இந்த லலிதா மகாத்திரிபுர சுந்தரியோட இந்த வழிபாடு அப்படிங்கும்போது வட இந்தியாவில் என்ன எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா விசர்ஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசர்ஜனம் அப்படிங்கிறது நம்ம எப்படி தேவியை கடஸ்தாபனம் பண்ணி அந்த அந்த கடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேவி ஆவாகனம் பண்ணி நம்ம உள்ள அழைக்கிறோம். அதே மாதிரி இந்த விஜயதசமி அப்படிங்கிற நாள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவளை திருப்தி பண்ணி ஆராதனை பண்ணி முடிக்கிறோம் இல்லையா. அந்த நாட்கள் அப்படிங்கும்போது அது விசர்ஜன நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வட இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த விசர்ஜன நாளை ரொம்பவே சீரும் சிறப்புமா கொண்டாடுவாங்க. அந்த பார்வதி தேவியை அந்த நவராத்திரி நாட்கள்ல முடியும் போது ஒத்தொத்தொரு வீட்லயும் அந்த பார்வதி தேவியை உருவச்சிலையா எடுத்துட்டு அதை கடல்ல கரைப்பாங்க. இப்ப நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம எப்படி பிள்ளையாரோட சிலையை நம்ம கடல்ல கரைக்கிறோம் இல்லையா, நீர்நிலையில கரைச்சு நம்ம அந்த விரதத்தை முடிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த நவராத்திரி நாள்ல அந்த பார்வதியோட சிலையை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அன்பு பொங்க பொங்கன்னு. ஏன்னா இதுல குழந்தைகளையும் சொல்லணும். நீங்க கூட நிறைய நம்மளோட வாட்ஸ்அப் குழுமத்துல வர வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. பிள்ளையார திருப்பி அனுப்புறதுக்கே மனசு இல்லாம தேம்பி தேம்பி அழுவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில குழந்தைகள்லாம். இல்ல நான் அனுப்ப மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த பார்வதி தேவியை வச்சு பூஜை பண்ணும்போது அந்த இல்லத்திலேருந்து திருப்பி அந்த தேவியை விசர்ஜனம் பண்றது அப்படிங்கும் போது நம்மளோட மனசு சொல்லனா ஒரு ஒரு துக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தேவி அதாவது உருவத்தினால இந்த உருவத்தால நீயும் நானும் இப்போ பிரிஞ்சு போறோம் அப்படிங்கும்போது அவளை பிரியா விடை கொடுத்துதான் இந்த விஜயதசமி நாட்களை நம்ம அனுப்புறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா விஜயதசமி நாட்களை விடை கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறத விட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வசந்த நவராத்திரி நாள் நம்மளுக்கு சாதாரண ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கல. வாழ்க்கையோட பாடத்தை ரொம்பவே அற்புதமா சொல்லி, அதாவது என்னென்ன பூஜை பண்ண என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கூட 2ஆம் பட்சம் தான். ஆனா வாழ்க்கைங்கிற அந்த பாதையில நம்ம எப்படி போகணும், என்ன மாதிரி நியாய தர்மத்தோட எப்படி நடந்துக்கணும், என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே அற்புதமா இந்த வசந்த நவராத்திரியில வசந்தமா நம்ம உள்ள ஏத்திட்டு இருக்கோம். இப்ப வரப்போற அடுத்த நவராத்திரிக்கு நம்ம இந்த நவராத்திரியோட போட்டோம் இல்லையா இந்த அடித்தளம், இதை வச்சு அடுத்த நவராத்திரியை கொண்டாடுறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா. நன்றி, நமஸ்காரம்.